ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேலம் சமையலில் வெல்லம் மாங்காய் பச்சடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாய் ஃபஸ்ட்டு வச்சுக்கலாம். அதில் 2 ஸ்பூன் வரைக்கும் ஆயில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்கிற மாங்காய், நான் ஒரு பெரிய சைஸ் மாங்காய் ஒன்று எடுத்துருக்கிறேன். ரொம்ப பழமாக இருக்கிற மாங்காய் எடுக்கக்கூடாது, நல்லா விளைஞ்ச மாங்காவாக இருக்கணும். மாங்காயெல்லாம் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. அப்புறமா மிளகாத்தூள் 1 ஸ்பூன் வரைக்கும் மிளகாத்தூள் போட்டுருங்க. தோல் சீவியும் செய்யலாம், தோல் சீவாமல் கூட செய்யலாம், நல்லாயிருக்கும். அப்புறம் 2 டம்ளர் வரைக்கும் தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது கொஞ்சம் வேகட்டும் தண்ணியில். பாருங்கள், ஓரளவு கொதிச்சு வந்திருக்கு. ரொம்ப வேக விடக்கூடாது. இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்கிற வெல்லம், ஒரு நல்ல பெரிய சைஸ் மாங்காவுக்கு 1 கப் வெல்லம் போடலாம். அப்புறம் ஏலக்காய், அப்புறம் கேசரி பவுடர், இது கலருக்காக சேர்க்குறோம். கேசரி பவுடர் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வெல்லம்லாம் அதிலே கரைஞ்சிரும். மாங்காய் ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் இது எல்லாமே ஆட் பண்ணிடலாம். நம்ம ரொம்ப வேக விட்டோன்னா மாங்காய் ரொம்ப குழஞ்சிரும். அப்புறம் இது எசன்ஸ், வெண்ணிலா எசன்ஸு, 1 ட்ராப் வெண்ணிலா எசன்ஸ், பச்சை கற்பூரம், இது எல்லாமே தேவைன்னா ஆட் பண்ணிக்கலாம். இந்த பச்சை கற்பூரம் ஒரு பிஞ்ச் தான் போடணும். ஒரு பிஞ்ச் அளவுக்கு பச்சை கற்பூரம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதி வரட்டும். அதில் இருக்க தண்ணியெல்லாம் வத்துற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இப்போ ஓரளவுக்கு வத்தி இருக்கு மாங்காய், பாருங்கள், இந்த மாதிரி உடையாமல் இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ ஓரளவுக்கு நல்லாவே தண்ணி வத்திருச்சு. பார்க்குறதுக்கு நல்லா சூப்பராக இருக்குது. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது நம்மளோட மாங்காய் வெள்ளை பச்சடி ரெடி ஆயிடுச்சு. பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். மனம் கூட நல்லா இருக்குது. இது நம்ம வேறு பாத்திரத்தில் மாற்றி வச்சிடலாம். இப்போ மாங்காய் சீசன்னால் இது நம்ம மாங்காய் வெள்ளை பச்சடி செஞ்சு சாப்பிட்லாம். நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்மளோட வெள்ளை மாங்காய் பச்சடி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சேலம் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.